உலக வரலாற்றில் மிகச்சிறந்த கலைஞனாக திகழும் சார்லி சாப்ளினின் 127வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மௌன மொழியில் பேசி அனைவரையும் கவர்ந்த நாயகன் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. வறுமை, பசி, கல்வியே கிடைக்காத இளமை பருவம், காதல் தோல்விகள் என வாழ்க்கை முழுவதும் சோகங்கள் ஆட்கொண்டாலும் அதன் சாயல் துளியும் தெரியாமல் திரையில் அற்புதங்கள் நிகழ்த்தி ரசிகர்களை சிரிக்க வைத்த மகா கலைஞன் சார்லி சாப்ளின். துளி மீசை வைத்துக்கொண்டு உலகையே ஆட்டிப்படைத்த ஹிட்லரை அதே சாயலில் தி கிரேட் டிக்டேட்டர் படத்தில் நொறுக்கி எடுத்த தைரியசாலி. சர் சார்ல்ஸ் ஸ்பென்சர் சாப்ளின் என்ற இயற்பெயர் கொண்ட சார்லி சாப்ளினுக்கு நடிகர், இயக்குனர், இசையமைப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர், தொகுப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர் என்று பல முகங்கள் உள்ளன. நெருக்கடிகள் நிறைந்திருந்த வாழ்க்கையில் மூழ்கி போகாமல் நிமிர்ந்து எழுந்து உலக மக்கள் முகத்தில் புன்னகையை தவழவிட்டார் சாப்ளின். ஆயிரத்து 1889 ஆண்டு லண்டனில் பிறந்த சார்லி சாப்ளின் 5 வயதில் நடிக்க தொடங்கினார். 9 வயதில் சாப்ளின் நாட்டுப்புற நடனக்குழு ஒன்றில் சேர்க்கப்பட்டு அந்த குழுவினருடன் இங்கிலாந்தில் இருந்த பெரும்பாலான இசை அரங்குகளுக்கு செல்லும் வாய்ப்பை பெற்றார். அந்த குழுவில் இடம்பெற்றிருந்த கோமாளிகள் மற்றும் நகைச்சுவை நடிகர்களின் ஒவ்வொரு அசைவையும் நன்கு கவனித்து சொந்தமாக ஸ்டுடியோவை கட்டினார். 1921 சாப்ளின் லண்டனுக்கு திரும்பிய போது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு வரவேற்றனர். நாடகத்துறையில் கால் ஊன்ற ஆரம்பித்ததும் சமூக அவலங்களையும் தொழிலாளிகளுக்கு நேரும் அநீதிகளையும் தன் நாடகங்களில் அரங்கேற்றினார். முதலாளிகளை கிண்டலடித்து மாடர்ன் டைம்ஸ் என்னும் படம் எடுத்தார். அதில் எல்லோரும் பேசுவார்கள், சாப்ளின் மட்டும் மௌனமாகவே திரையில் தோன்றுவார். மௌன படங்களை தனது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த சார்லி சாப்ளினின் பிறப்புக்கான அதிகாரப்பூர்வ ஆவணமோ பிறப்பு சான்றிதழோ ஞானஸ்நானம் பெற்றதற்கான பதிவோ இல்லாத நிலையில் சாப்ளினின் பிறந்த நாளை இன்று உலகமே கொண்டாடி மகிழ்கிறது.